சிங்கப்பூர்ல செராங்கன் ரோடுன்னு ஒன்று இருக்கு. மேஜிக் சிட்டி ஒரே மேஜிக்கா தான் இருக்கும் பாருங்க. ஃபுட்டு பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கேன் யூ ஷோ இட் மினிசோ வந்துட்டான். இங்க பாருங்க, இந்தியன் ஆக்டர்ஸ்க்கு வச்சிருக்காங்க. யாரும் இந்தியன் யூடியூபர்ஸ் காமிக்காதது. ஹலோ, இது எங்க ஊர் ஆட்டம்பா, கட்ட கட்டுறது. யாரா டே, உங்களுக்கு எல்லாம் வாந்தியே வராதரா? என் கூட நின்று போட்டோ எடுத்துட்டாங்க. பிரம்மாண்டத்தின் உச்சம். சீஸ் பாருங்க, அப்படியே அந்த மாட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷான சீஸ். இப்படி ஒரு மெட்ரோலையும் டிராவல் பண்ணிட்டோங்க. அக்ரூட் வாங்கியிருக்கேன், பாதாம் வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க சீஸ், அந்த உருண்டை 12 லட்சம் ரூபா இருக்கு. சான்ஸே இல்லைங்க. டஸ்கன் சிட்டி என் பின்னாடி பாருங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கும். அப்படியே சறுக்கிட்டு கீழே போனா எப்படி இருக்கும்? ஹாய், ஓல்டஸ்ட் குரான். ஹார்ஸ் கவ் ஓட நாக்கு. ஹார்ஸ் இத பாருங்க, குதிரை கறி. என்னடா நீ இன்னும் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கியா, இங்கேருந்து கிளம்பலையான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, ஆக்சுவலாக சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். இப்போ யாண்டெக்ஸ் புக் பண்ணியிருக்கேன், டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். டக்குன்னு கிளம்பி மேஜிக் சிட்டி போயிடுவேன். மேஜிக் சிட்டி போனேன்னா இதுதான் அங்கே வந்து ப்ரைம் டைம். ஈவினிங் ஒரு 6:30 to 10 வரைக்கும் நல்ல சூப்பராக இருக்கும். உங்களுக்கு செம்மையாக காமிக்கலாம் அந்த கலர்ஃபுல்லான லைட்ஸு. சரி, ஓகே, நான் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். டாக்ஸி வரட்டும், நான் ஏறிட்டு சொல்கிறேன். பாருங்க, ஊர் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அதான் நான் நேற்று சொன்னேன்ல, நேற்று நைட் இந்த பக்கம் போகும்போது காமிச்சேன். சிங்கப்பூரில் செராங்கன் ரோடுன்னு ஒன்று இருக்குது. நம்ம சென்தோசாவில் ஐம் சாரி என்னது லிட்டில் இந்தியா ஃபேரர் பார்க்லாம் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் செராங்கன் ரோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தீபாவளி, பொங்கல், நியூ இயர்னா மெயினாக தீபாவளி இப்படி தான் டெக்கரேட் பண்ணுவாங்க ரோடு ஃபுல்லாக. அதான் நான் உங்களுக்கு மேலே ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நேற்று காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். அப்படியே பிளானை மாற்றிட்டு சூப்பராக நம்ம வந்து இங்கேருந்து ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து தான் வேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் வீக்கெண்டு. இங்கே பாருங்கள், மேஜிக் சிட்டி வந்துட்டோம். மேஜிக் சிட்டி ஒரே மேஜிக்காக தான் இருக்கும் பாருங்கள். அதுதான் கிராஸ் பண்ணி போவோமா? வரலாம், இருங்க. வந்துட்டோங்க மேஜிக் சிட்டிக்கு. பா போலாமா? உள்ள போயிட்டு பேசலாம் வாங்க. பாருங்க, லினிங் ஷோரூம், லைனிங் நேற்று வந்து பார்த்தோம்ல அந்த மால்ல, டஸ்கன் சிட்டி மால்ல நிறைய இருக்குங்க. இங்க பார்க்கறதுக்கு பொறுமையா போலாம் வாங்க. ஆனா கூட்டம் சரியா இருக்கு, பிரம்மாண்டமா கோலாகலமா இருக்குங்க. பொண்ணு ஏதோ சொல்றாங்க. மார்க்கெட் எந்த பக்கம் போறது? மினிசோ. ஓ, நம்ம ஊர்ல இருக்குல்ல மினிசோ, எல்லா மால்லையும் இங்க பாருங்க. வாங்க வாங்க, அப்படியே போகலாம் வாங்க. இன்னைக்கு வேற லெவல் உங்களுக்கு வீடியோ ரெடியா இருக்கு. இது வந்து அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு வந்து இது வெறும் சும்மா மால் மாதிரி இந்த மாதிரி கடைகள் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்க லைட் ஷோ நடக்கும், மேஜிக் ஷோ நடக்கும். காமிக்கிறேன். உஸ்பெகிஸ்தான் வந்து ஒரு ரிச்சான கண்ட்ரி போல இருக்குங்க. எஸ்பெஷலி டாஷ்கண்ட். ஜிடிபி வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்களா, ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் மாதிரி இருக்குங்க. அங்க பாருங்களேன். ஐயோ, இங்க பாருங்க. சாரி, நான் என்ன காமிச்சிட்டு இருக்கேன், இங்க பாருங்க. பிரம்மாண்டத்தின் உச்சம். அங்க அந்த இது தெரியுதுல, இந்த டிஸ்னிலேண்ட் மாதிரி அந்த கூரை கேப்ல இருந்து மேல கயிறு தெரியுது பாருங்க. இந்த கயிறுல ஜிப்லைன்ல போறானுங்க. எங்க இந்த சந்துக்குள்ள எங்க போறானுங்க ஜிப்லைன்ல? எங்க பாருங்க, நான் காமிக்கிறேன். எவனாவது வருவான் பின்னாடி. வரான் ஒருத்தன் வரான். ஆனா பாவி, எனக்கு வர்றது கூட பெருசா தெரியலங்க. அந்த சந்துக்குள்ள போவாங்க. வந்துட்டான் பாருங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பாப்பா ஜோன்ஸ், அங்கேருந்து திரும்பினீங்கன்னா பெலிசிமோ பீஸோ, ரமீஸ். இந்த இடமே பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சென்தோசா ஐலாண்ட் உள்ள போற மாதிரி இருக்குங்க. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். ஆனா யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்ல 3000 ரூபாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. இங்க ஃப்ரீயா பார்க்க போறீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. பார்க்கலாமா? நீங்க உள்ள வந்து முதல்ல இந்த இடத்த பார்க்கும் போது உங்க மைண்ட்ல என்ன தோணும் அப்படின்னு சொன்னா,
ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் ஒரு யூரோப்பியன் ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலா இந்த மொத்த இடத்தையுமே வந்து இந்த யூரோப்பியன் ஃபேரி டெய்ல், யூரோப்பியன் கேசல்ஸ், அந்த ஸ்ட்ரீட்ஸ், அந்த ஆர்கிடெக்சரை மைண்ட்ல வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்களே. நீங்க இந்த ஒரு இடத்தையும் போய் பார்க்கும்போது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகுங்க. உள்ள வந்த உடனே பிரம்மாண்டமான இவ்வளவு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ். அங்கேருந்து நடந்து வரீங்கல்ல, இது ஃபுல்லா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ். இந்த ஷெக் மூவில பார்த்துருப்பீங்க. சிம்பிளா சொன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியால ஒரு டிஸ்னி ஃபீல் கொடுக்குங்க, டிஸ்னி வைப் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு டிஸ்னி வந்து அமெரிக்கால இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹாங்காங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாங்காங் வந்து சென்ட்ரல் ஏஷியால வராது, ஏஷியால வரும் ஹாங்காங் வந்து. ஏன்னா அதெல்லாம் அந்த பக்கம், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், சைனா அதெல்லாம் அந்த பக்கம். வாங்க நம்ம சுத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடைகள் இருக்கு. 10 மணி வரைக்கும் தான் நினைக்கிறேன். இது 10 மணிக்குள்ள எப்படி காலி பண்ணுவாங்க? எல்லாரையும் முடியாது. 10 o'clock போட்டிருக்காங்க. ஸோ இங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் விஷயத்துல என்னென்ன இருக்குன்னா, பெரியவங்க குழந்தைங்களுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கல்ல இந்த ஜிப்லைன், அந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து கேமிங் ஜோன்ஸ் இருக்கு. கேமிங் ஜோன் பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் இந்த விஆர், அந்த மாதிரி கேமிங் ஜோன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட். அதுக்கு நான் வரேன் இருங்க. ரெஸ்டாரண்ட்னு ஃபுட்டுன்னு தனியா சொல்ல முடியாது. அது ஒரு 5, 6, 10 வெரைட்டி இருக்கு. அது நான் 10 வெரைட்டி 100 வெரைட்டி இருக்கும். அது நான் ஒரு 10 கிளாசிபிகேஷனா சொல்றேன். இப்போ பாருங்க, நான் சொன்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பஞ்சிங் பால், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்டிவிட்டி இருக்கு. கன் ஷூட்டிங். நீங்க ஷூட் பண்ற டாய் உங்களுக்கு கிடைக்கும். ஷூட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதான் சொல்றேன் இல்லைங்க, இது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, பட் அன்பெய்டு அம்யூஸ்மெண்ட் பார்க். இதெல்லாம் நீங்க கிஷ்கிந்தா எம்ஜிஎம்ல போய் காசு கொடுத்து நம்ம உள்ள போய் விளையாடணும். கிஷ்கிந்தா இல்லை இப்போ. இங்க பாருங்க ஃபுல்லா கேம்ஸ். நான் சொன்னேன்ல, கிட்ஸ், பெரியவங்க எல்லாருக்கான கேம்ஸும் இருக்கு. என்னடா பீரங்கி வச்சு சொல்றாங்க? இப்போ வச்சு அவங்க ஷூட் பண்ணுவாங்க. அந்த பீரங்கி வச்சு அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, ரெடி, 1 2 3. அடிச்சாங்க. 1 அடிச்சாங்க. அதை எட்டி விட்டு உழ வைக்கணுங்க. அதை உழ வச்சா உங்களுக்கு பிரைஸ். அடிக்கிறதா பார்க்கலாம். நைஸ். அப்புறம் கீழே வந்துட்டாரு அவர். பாருங்க, ஹலோ, அவர்கிட்ட போய் பேசலாம் அந்த ஜோக்கர் கிட்ட. ஹாய். ஹலோ, இந்தியா. நமஸ்தே. கிரேட், தேங்க்யூ. அவர் பாருங்க, துஜே தேக்கா தோ ஏ ஜானா சனம், அதை வாயில ஹம் பண்ணிட்டு போறாரு. ஹிந்துஸ்தான் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்தியான்னு சொல்றதோட இந்துஸ்தான் சொன்னாதாங்க பிடிக்கும். ஏன்னா அது அந்த காலத்துல இருந்து வந்தது. பாபரோட ஆட்சி. பாபர் தெரியும்ல, அவர் இங்க பிறந்தவர் தான். இங்க எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல. இந்த அமீர் துமீர், இந்த அரசரோட வம்சாவளியில வந்த வாரிசு தான் அவரு. நான் சொன்னேன்ல ரெஸ்டாரண்ட் பத்தி சொல்றேன் அப்படின்னு. ஃபுட்டு பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில முடிக்க முடியாதுங்க. இங்க உள்ள நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நான் சொல்றதோட பலதரப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பயங்கர எக்ஸ்பென்சிவாவும் நிறைய இருக்கு. நிறைய ஃபுட் இருக்குங்க இங்க. ரியல் சாண்டா கிளாஸ். இவரை வந்து இந்த மாதிரி ஒரு பலூன்ல போட்டு அடைச்சி வச்சு, இங்க பாருங்களேன், ஒரு பால் மாதிரி இருக்கு, அது உள்ள போட்டு அவர் சாண்டா மாதிரியா இருக்காரு பாருங்க. ஹாக்வாட்ச் படத்துல நடிச்சிருக்காரு. குழந்தைங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்றாருங்க. வெளியே இருந்தா அவரை கட்டி பிடிச்சி நாஸ்தி பண்றாங்கன்னு சொல்லி உள்ள டப்பாவுல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பெப்சி பிலன் யங் ஏதோ போட்டிருக்காங்க. அப்பா, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷத்துக்கு காரா இருக்கும்னு நினைக்கிறேங்க. பெப்சியோட ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண காரா இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஆக்டெப்பா லவாஷ், விட்டாஷி, இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டுங்க. ஏதோ ரெஸ்டாரண்ட். மாஸ்கோ பாருங்க, மாஸ்கோ ஐஸ்கிரீம். மாஸ்கோ நான் சொன்னேன்ல, இங்க வந்து இது வந்து யூரோப்பியன் இதுல தான் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டேட்டும் ஒரு இடமும் வந்து ஒரு கண்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகும். அந்த பக்கம் உங்களுக்கு டிஸ்னிலேண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சா? இந்த பக்கம் பாருங்க, மாஸ்கோ மாதிரி பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு யூரோப்ல தெரிஞ்சது ஒரு சில கண்ட்ரி தாங்க. யூரோப்லயே எவ்வளவு கண்ட்ரிஸ் இருக்கு. புக் ஷாப் இருக்கு. ஷூஸ் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கும் இங்க பாருங்க. சூஷி இருக்கு. எல்லா கண்ட்ரி ஃபுட்ஸும் இருக்கு. ஆனா மெயினா அதை சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு கெஃபே இருக்கு, காஃபி ஷாப் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றதோட எல்லா கண்ட்ரீஸோட ஃபுட்டும் வச்சிருக்காங்க. நீங்க ஜாப்பனீஸா இருக்கீங்களா, ஜாப்பனீஸ் ஃபுட் இருக்கு. ஏன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட ஏதோ ஒன்று இருக்கு, நான் காமிக்கிறேன் இருங்க.
இந்த பாருங்க எல்டின்னு ஒன்று இருக்கு, டீ ஷாப் இருக்கு, சைனீஸ் ஃபுட் இருக்கு, கொரியன் ஃபுட் இருக்கு. லைக் இது வந்து ஒரு சும்மா ஒரு மேஜிக் சிட்டின்னு சொல்றதோட என்டர்டைன்மெண்ட் சிட்டி. இங்க பாருங்க தியேட்டர் வச்சிருக்காங்க, மேஜிக் சினிமா. ஆஹா கோ ஜாக் பிளாக் தானே அது, ஏதோ ஒரு படம் ஓடுது. பாப்பா ஜோன்ஸ், ஓகே அதுதான் அந்த உள்ள வந்து என்ட்ரன்ஸா? பாப்பா ஜோன்ஸ், ஓகே. காஸ்மெட்டிக் ஷாப். ஹலோ, இந்த குழந்தை பாருங்களேன் அழகா தண்ணி நடந்து வருது. ஹலோ ஹலோ. அச்சோ, ஏன்னா கரன்சி வேல்யூ நம்மளோட ரொம்ப கம்மின்றதுனால இவங்க எக்ஸ்பென்சிவா நிறைய விஷயங்கள் ஒண்ணுமே இருக்கிறது இல்லைங்க. இப்போ ஒரு விஷயம் நினைத்து, அந்த டவர்ல மட்டும்தான் ஒரு சாலட் 70,000 ரூபா போட்டிருந்தோம். அது அநியாயம். பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் இல்லை, நான் 2 வாட்டி கேட்டேன், அதுதான் அங்கே ப்ரைஸ் தான். பாப்பா ஜோன்ஸ் நல்லா இருக்குங்க இவங்க கிட்ட பீஸா. சென்னையில் பாப்பா ஜோன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்கா தெரியல, தெரிஞ்ச யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பக்கம் போனா பிரம்மாண்டமா ஏதோ ஒரு திருவிழா மாதிரி நடக்குது, பாட்டெல்லாம் பயங்கரமா கேக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. நாசர் துனியோ, நாசர் ஏதோ கடை வச்சிருக்காங்க. டாக் அண்ட் டாகா, ஐயோ என் பையன் பார்த்தானா அவனுக்கு ஹாட் டாக் ஃபேவரிட்டுங்க அவன். மினிசோ, இது என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. KFC இருக்குங்க. அப்பா சாமி போதும்டா, என் டின்னர் இங்கே முடிச்சிடும் KFCலே. நம்மளுக்கு KFC தான். குட்டி பசங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க. ஏதோ ஒரு ஃபேரி டைல் ஷாப் மாதிரி இருக்கு. ஹலோ, கேன் யூ ஷோ இட்? தேங்க் யூ. இப்படி பாருங்க, என் பையன் பார்த்தானா கண்டிப்பா விட மாட்டான். அதாவது நான் உங்களுக்கு காமிக்கிறது மொத்தமாவே பெருசா யாரும் இந்தியன் யூடியூபர்ஸ் காமிக்காதது. எல்லாருமே பாத்தீங்கன்னா நார்மல் இந்த வெயில் காலத்துல வந்துட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேங்க. உஸ்பெகிஸ்தான் இப்படி ஒரு குளிர்காலம் இருக்கு, எஸ்பெஷலி இந்த நியூ இயர் கிறிஸ்துமஸ் சீசன்ல வந்து செம்ம அட்வான்டேஜா போயிடுச்சுங்க. இவ்வளவு பெரிய டாய் ஷாப் பாருங்க. மேஜிக் அக்வேரியம். ஓ, ஆனா இதுக்கும் செம்மையா டிக்கெட் இருக்கும். ஓகே ஓகே, டிக்கெட் தான் 30,000 சோம் தாங்க, 220 ரூபா தான். இங்க என்ன காட்டுறது என்ன விடுறதுனே தெரியல. ஆக்சுவலா இவங்க இது மைண்ட்ல வச்சு பண்ணிருக்கிறது யூரோப்பியன் ஸ்ட்ரீட்ஸ் வச்சு தாங்க பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீட் வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகும். அது எக்ஸாக்ட்லி யூரோப் நிறைய டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க ஷார்க் வாயில உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன்ல, இங்க பெப்சி தான் பயங்கர ப்ரமோஷன் இந்த ஊர்ல, கோக்கோட. நேத்தும் KFCல தான் சாப்பிட்டோம், இன்னைக்கும் KFCல தான் சாப்பிட்றோம். இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, என்னோட ஃபேவரட் KFCங்க. வெளியே போய் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் சாப்பிடலான்னு பார்த்தேன். இப்போ நான் இங்கே முடிச்சுட்டு வெளியே போறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாது. சேஃபர் சைடுக்கு இது, ஏன்னா நான் நேற்று நைட்டு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடல, இப்போதான் சாப்பிட போறேன். அந்த நடுவில் ஒரு பன்னு ஃப்ரீயா கொடுத்தாங்களா, அதுதான் சாப்பிட்டேன். எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஆஹா, இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. காலில் கட்டை கட்டிருப்பாரு. ஹலோ, இது எங்க ஊர் ஆட்டம்பா, கட்டை கட்டுறது எங்களுக்கே வா. இங்க பாருங்க, இந்தியன் ஆக்டர்ஸ்க்கு வச்சிருக்காங்க. இது பார்த்தே ஆகணும். பாத்தீங்களா, பவர் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான். இங்க பாருங்க, சல்மான் கான். ஹலோ ஹலோ. وفي ناس بتشمري متى ولا يستاهل ولا هذا كبر. நம்ம கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாருங்க. நான் போனவனை கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, சல்மான் கான் பக்கத்துல அவரு அனில் கபூர், எல்லாம் அமிதாப் பச்சன், சல்மான் கான், ஐஸ்வர்யா ராய், எவ்வளவு பேருங்க.
பாலிவுட் இங்க என்னங்க பண்றாங்க உஸ்பெகிஸ்தான்ல? மியூசிக் எல்லாம் போட்டு பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க ஊரை. வேண்டா. ஹலோ 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 ஹலோ. சரிங்க, இந்த மேஜிக் பார்க்குன்னு போட்டிருக்குல்ல, இதுக்குள்ள என்டர் பண்ணலாமா? ரொம்ப நேரமா இதை நான் சுத்தி வரேன், இந்த பக்கம் வரேன், ஆனா இது உள்ள இன்னும் போல. ஏன்னா அந்த பக்கம் பார்த்துட்டோம், அந்த ஹாஃப் பார்த்துட்டோம், இந்த கார்னிவல்ஸ், அந்த டாய் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் கேம்ஸ் ரைட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த மேஜிக் பார்க்குள்ள போவோம் என்ன இருக்குன்னு. இதெல்லாம் பெய்டுங்க. அச்சோ, இது 10,000 சோமு கார்டாம். 75 ரூபாய்க்கு கார்டை வாங்கிட்டு நீங்க ஒரு 500,000 ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஹலோ, இங்க பாருங்க, 10,000 சோமு, 10,000 ரூபா கொடுத்து ஒரு கார்டு வாங்குறேன், 75 ரூபா தான் நம்ம ஊருக்கு. தேங்க்யூ. மேஜிக் பார்க் கார்டு வாங்கிட்டாங்க, உங்களுக்காக தான் உள்ள போறேங்க. என்ன ஒன்றும் இல்லை, உள்ள 10 பைசா இல்லை விளையாடுறதுக்கு. தேங்க்யூ. அப்பா சூப்பருங்க. இந்த 10,000 ரூபா கார்டு ஒரு 75 ரூபா கார்டு உள்ள நம்மளை கூட்டிட்டு வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே நம்ம முதல்ல இந்த மசாஜை தான் பார்க்குறோம். ஒரு 10 சேரு ஜம்முன்னு படுத்துருக்காங்க. அடுத்தது நான் சொன்னேன்ல, சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரைடு இருக்குன்னு. இங்கே பாருங்க, ஸ்பின்னிங் கோஸ்டர், இந்த சின்ன சந்தில் இது சுத்துங்க. அடுத்தது இங்கே பாருங்க, மேலே போகிறது பசங்களாம் உட்காந்துருக்கு. ரோலர் கோஸ்டர் மாதிரி இதுலேயே ஏறி வரும், சுற்றி வரும். ராட்டினத்தை கண்டுபிடிச்சதே நம்ம தான். அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த இப்படி 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 வச்சு கையில் சுற்றுவாங்களே நம்மளை, அந்த மஞ்சள் இதில் உட்கார வச்சு சுற்ற விட்டு 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும், இப்போ இருக்கவங்களுக்குலாம் சத்தியமாக தெரியாது. அந்த சவுண்டு ஒன்று வரும், ஒரு அண்ணா வந்து சுற்ற விடுவார் அழகாக, நம்ம வீட்டுக்கிட்டலாம் வரும். இங்கே பாருங்க, இது இந்த ஃப்ராக் ஜம்ப் மாதிரி நம்ம எக்ஸிபிஷன் ட்ரேட் ஃபேர். ஏங்க இது வந்து சென்னையில் ட்ரேட் ஃபேரில் இருக்குங்க, அந்த தீவு திடலில் போடுவாங்க, ஐலாண்ட் கிரவுண்ட்ஸு. இங்கே இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது, என்ன கொஞ்சம் ஹைடெக்காக இருக்குது. சும்மா விளையாட சொன்னேன், நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒத்த செங்கலில் நிற்க வச்சுருப்பாங்க. ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்துருப்பீங்க எல்லாரும், அந்த மாதிரி ஒரு ரைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஆடுதுன்னு சொல்லி ஒரு செங்கலில் grip கொடுத்துருப்பாங்க, அந்த ராட்சச ராட்டினமோ ஏதோ. ஆனால் அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாதுங்க. சேஃப்டி செக்யூரிட்டி தான் ஃபஸ்ட்டு. ஒரு சின்ன இதுவாக இருந்தாலும் மொத்த இதையே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மேலே வேறு போகுது பாருங்கள், செகண்ட் ஜோன் வேறு இருக்குது. ஓ, ஸ்பேஸ் ஷிப்பா, விஆர். அவங்களுக்கு வந்து இப்போ இப்படி தாங்க தெரியும். பாருங்க, அந்த குழந்தை பாருங்க அழகா. ஆக்டோபஸ் அடிக்குது அந்த குழந்தை. கரெக்டான இடத்துல வந்து வச்சிருக்காங்க பாருங்க கேண்டி ஷாப்பை. எல்லாம் டாக்டிக்ஸ் தாங்க. ஓ, இதெல்லாம் கிஃப்ட்டு. அதை அடித்தா இங்கே கிஃப்ட் கிடைக்கும். சினிமா, 3D சினிமா, 30,000 சோம். ஹலோ, இல்லை மேலே வேற ஒரு லெவல் இருக்குங்க, போவோமா? போகலாமா? நான் சொன்னேன்ல, நம்ம ஃபீனிக்ஸு அப்புறம் வந்து மெரினா மால்லலாம் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூலாம் இந்த மாதிரி கேம் சென்டர் இருக்கும். மொத்த மால் சைஸில் இவங்க கேம் சென்டர் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாக கிட்ஸ் செக்ஷன். கீழே வந்து கொஞ்சம் பெரியவங்கலாம் விளையாடுற மாதிரி கேம்ஸ் இருக்குது. இங்கே மேலே ஃபுல்லாக கிட்ஸோடது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விஆர். இது பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓ, இதுவா? இது ஒரு சீட்டிங் கேமுங்க, சொல்லக்கூடாது. அந்த நீங்கள் எது ஷூட் பண்ணி அந்த டப்பா விழுதோ, அந்த ஐஃபோனோ ஐபாடோ ஏர்பாடோ PS5 கொடுப்பாங்க. ஆனால் அது எதுவுமே விழாது, ஏன்னா எல்லாம் டப்பா அடியில் ஒட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், உள்ள ஒரு ஃபுட் கோர்ட். ஓ, ஸ்னோ போலிங் வேறு வச்சுருக்காங்க, போலிங் ஆலி பாருங்க. அது மேலே அலௌடு இல்லை, உள்ளே போகணுன்னா காசு. தெரில, ஷூ போட்டு போகணும் போடு.
நான் தான் சொன்னேன்ல மால் சைஸ்க்கு இவனுங்க கேம் சென்டரே வச்சிருக்காங்க. இந்த கேம் ஜோன் மட்டும் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க. அவ்வளோதாங்க, இது ஒரு வழியாக முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேங்க. கீழே இறங்கலாம். எனக்கே சரியான டயர்டு, தலைவலி. காலையில் 3 மணிக்கு எழுந்தோம், 1 மணிக்கு தூங்கினோம். தூங்கி 3:30 மணி டு 4 மணி எழுந்துட்டோம். ஏன்னா 6 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும்னு. அதான் உங்களுக்கு தெரியுமே. இங்கே பாருங்க பம்பர் கார் சூப்பராக அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம். இடிச்சு தள்ளுங்கடா. இந்த ப்ளூ சட்டை பயங்கரமாக விளையாட ஒரு போல இருக்கே. இங்கே பாருங்க. ஓய், இப்படி பார்க்க முடியுதா? இந்த ரைடை இது வரைக்கும் யாராவது மேலேருந்து பார்த்துருக்கீங்களா? கீழே இருந்து தானே பார்ப்பேன். இங்கே பாருங்க. ஹலோ, ஹாய். அப்பா, என்னங்க போட்டு மனுஷனை உலுக்கி எடுக்குது இது. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த மேஜிக் பார்க்கும் நம்ம பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20% பார்த்துட்டோங்க இந்த மேஜிக் பார்க். மேஜிக் சிட்டி என்னங்க உண்மையாக அதுதாங்க. ஏன்னா இந்த மேஜிக் சிட்டி நம்ம உள்ளே வந்தோம்ல, ஓகேவா? என்னன்னா இது ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. நம்ம ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன், இந்த ஷோரூம்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன், அப்புறம் இந்த விதவிதமான இந்த டிஸ்னி லேண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் காமிச்சிருக்கேன். ஆனால் அதை தாண்டி போய்கிட்டே இருக்குங்க தெருவா. அதனால தான் சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன் 20%. ஆல்மோஸ்ட் நம்ம 70-80% கவர் பண்ணிட்டோம். சரி இருங்க, நான் கீழே போயிட்டு பேசுகிறேன். நான் சொன்னேன்ல எப்படி போட்டு புரட்டி எடுக்கிறாங்க பாருங்க, பயமா இருக்காது? தலைகீழ போறாங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஷாட். ஓய், ஐயோ அப்பா, யாரா டே, உங்களுக்குலாம் வாந்தியே வராதரா? எனக்கு இது பார்க்கும் போதே வாந்தி வருதுங்க. ஓய், அதான் பாவீங்களா? சரி ஓகேங்க, இந்த மேஜிக் பார்க் வந்து அதான் உள்ளே வந்து இந்த கேம் ஜோன் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் வெளியே போயிட்டு காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் இது பார்த்துட்டோம். இங்கே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ ஹாப்பி. தேங்க்யூ. It's Harazm. Harazm. Nice. Harazm. Okay. Thank you. Bye. Yes, YouTube. Thank you. ஒரு ஃபேமிலி, இது வந்து 2வது ஃபேமிலியோ 3வது ஃபேமிலியோ. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எடுத்தாரு குட்டி பசங்களை, அவங்க அம்மா வச்சு கூட எடுத்துக்கிட்டாரு. அடுத்து இந்த ஃபேமிலி தான் பாருங்க, இவங்க தான். இங்கே பாருங்க, என் கூட ஒரு 2 ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நம்மள ஒரு செலிபிரிட்டியாவே பார்க்குறாங்க. இப்படியே போகலாமா? வாங்க, இதுதான் எக்ஸிட், போயிடலாம். டயர்டாக இருக்குங்க, முடியல. அப்பா, வெளியே வந்தால் குளிர், பயங்கரமான குளிர். ஐயோ, எங்கே வச்சேன்னு தெரியல தொப்பியை.